அன்பான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தங்கள், மண் அப்பங்களை வெயிலில் உலர்த்தி சாப்பிடும் ஹெய்தி தீவின் கொடிய பஞ்சங்கள், சொமாலியா பூச்சியை வறுத்து உணவாக்கும் கம்போடிய மக்கள், சுவிசேஷத்தின் பொருட்டு கொலை செய்யப்பட்ட நம் தேசத்தில் நடந்த ஸ்டெயின்ஸ் ஃபேமிலி, பாஸ்டர் பிரவீன் பகடாலா, அமெரிக்காவின் சார்லி கர்க் பரிதாபமாக கொலை செய்யப்பட்ட விதம், எத்தியோப்பியாவின் கொன்று குவித்து அதன் முன்பு நின்று செல்ஃபி எடுக்கும் ஜனங்கள், இது எல்லாமே நமக்கு கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை நினைப்பூட்டுகிறது. இயேசு தன்னை தண்டித்தவர்களை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சிலுவையில் சொன்னதுனால இவர்களும் அந்த முன்மாதிரியை வைத்துக்கொண்டு இவர்களும் மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பழிவாங்குதல் எனக்குரியது, நீங்க பண்ணக்கூடாதுன்னு. சோ கர்த்தர் இனிமே வரப்போகிற தேவன் நியாயாதிபதி. வறுமையில இருக்கிறவங்களை பார்த்து சந்தோஷப்படுறவங்க இருக்கிறது காரணமே அக்கிரமம் மிகுதியாவதால் அநேகருடைய அன்பு தணிந்து போகணும். ஏசாமி மத்தேயு 24:12 சொல்றாரு. அக்கிரமம் மிகுதியாயிடுச்சு, அதனாலதான் இந்த உலகத்துல தீமையை செய்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க அநேகர். அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட செய்த தவற்றுக்கு மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடம் திரும்புவோம். ஆமென்.